அனைவருக்கும் அன்புமிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ஆனான தாய்மனமே என்றும் பரதப்பா என்றும் பரதனை போற்றிய கோசலை தாய். பாடல் எண் 928. காணாத சத்தியமும் காட்டிடும் உன் அருமுகமே, தோணாத உண்மையையும் தோன்ற வைக்கும் இறையகமே, கோணாத நேர்மையுமே கும்பிடும் நேர் நெறி உளமே, ஆனான தாய்மனமே அப்பா என் பரதப்பா. இதுவே 928வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். காணாத சத்தியமும் காட்டிடும் உன் அருமுகமே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அருமை மிகுந்த மகனே, இந்த உலகத்திலே உலகத்தாரின் கண்களுக்கு காணாத ஒரு பொருளாக சத்தியம் விளங்குகிறது. அவ்வாறு கண்களுக்கு காணாமல் இருக்கின்ற அந்த சத்தியமும் கூட உன்னுடைய முகத்தின் வடிவிலே உலகத்தாருக்கு காட்சி பொருளாக தெரியும். அவ்வாறு சத்தியத்தின் முகமாக உன்னுடைய முகமே விளங்குகிறது. அது மட்டுமன்றி தோணாத உண்மையையும் தோன்ற வைக்கும் இறையகமே. சத்தியத்தை போலவே உண்மையும் கூட உலகத்தாரின் கண்களுக்கு காட்சியளிக்காது. அவ்வாறு உலகத்தாரின் கண்களுக்கு காட்சியளிக்காத உண்மையும் கூட உன்னுடைய உள்ளத்திலே காட்சியளிக்கும். அவ்வாறு உன்னுடைய உள்ளம் உண்மையான ஒரு பொருளாக, உண்மையாக, உண்மையின் அடையாளமாக உன்னுடைய உள்ளம் காட்சியளிப்பதால் அதுவே இறைவாழும் அகமாக, இறைவனின் அகமாக விளங்குகிறது. கோணாத நேர்மையுமே கும்பிடும் நேர் நெறி உளமே. நேர்மை என்பது எந்தவித கோணலும் இல்லாதது. அவ்வாறு கோணல் இல்லாத நேர்மையும் கூட உன்னுடைய நேர்மையை கண்டு அந்த நேர்மையின் சிறப்பினை வியந்து அதை வணங்கும். அவ்வாறு நேர்மையும் கூட வணங்கக்கூடிய மிகவும் நேர்மையாளனாய், நேர்மை மிகுந்த நெறியாளனாய் நீ விளங்குகிறாய். ஆனான தாய்மனமே அப்பா என் பரதப்பா. அவ்வாறெல்லாம் நேர்மை மிகுந்த நெறியாளனாய் விளங்குவதோடு மட்டுமன்றி நீ தோற்றத்திலே ஆணாக இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய உள்ளமோ தாய்மனம் என்கிற இரக்கம் மிகுந்த உள்ளம் கொண்டதாக விளங்குகிறது. அவ்வாறு தாய்மனம் கொண்ட இரக்கமுடன் விளங்கக்கூடிய ஆணாக இருக்கக்கூடிய உன்னை, ஆனான தாய்மனம் கொண்ட உன்னை என்னுடைய அப்பா என்று நான் அழைக்கிறேன். பரதப்பா என்று உன்னை அழைத்து நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அந்த தாயானவள் உள்ளம் நெகிழ்ந்து போய் பரதனை வாழ்த்தினாள். இதுவே 928வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 929வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.